வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு ஜாக்பாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் மிக முக்கியமான அறுவடை திருநாளாக உள்ளது. இந்த பண்டிகையானது இயற்கைக்கு, சூரியனுக்கும், கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் தமிழ் கலாச்சாரத்தை வெளிப்படுத்த கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜனவரி 14, 15, 16ஆம் தேதிகளில் தொடர் கொண்டாட்டங்களையொட்டி தமிழக அரசு சார்பாக விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசு பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு திமுக அரசு 20 பொருட்களை கொண்ட பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கியது. ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பு தரம் குறைவாக இருப்பதாக புகார்கள் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபாய் ரொக்கப்பணம், பச்சரிசி, சர்க்கரை, வேட்டி மற்றும் சேலையோடு சேர்த்து கரும்பு வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த பொங்கல் பண்டிகையின் போது 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்காமல் மற்ற பொங்கல் தொகுப்பை மட்டுமே வழங்கியது. இதற்கு தமிழக அரசின் நிதி நிலைமை மோசமாக இருப்பதுதான் முக்கிய காரணமாக கூறப்பட்டது. இந்த நிலையில் வருகிற 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக மக்களை கவரும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூபாய் 5000 ரூபாய் வழங்கப்படும் என தகவல் வெளியானது. ஆனால் தமிழக அரசு தற்போது நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக 17 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கே பல ஆயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் உள்ளது. தற்போது தமிழகத்தில் 2,26 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். இதில் 1,10 லட்சம் பேர் அரிசி அட்டைதாரர்கள். எனவே இவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்கப்பணமும் வழங்கப்பட வேண்டிய நிலை உள்ளது. எனவே சுமார் 1 கோடி குடும்ப அட்டைக்கு ரூபாய் 5000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என்றால் சுமார் 12,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக தமிழக அரசு இன்று முக்கிய முடிவை எடுக்க உள்ளது. அந்த வகையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள், கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் அவர்கள் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பாக வேட்டி, சேலை, பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படுமா அல்லது பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் போதுமா என ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இன்று அல்லது நாளை பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தலைமைச் செயலக வட்டாரம் தகவல் வெளியாகியுள்ளது.